ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து இப்போ யாரையா லவ் பண்ணியிருப்பாங்கல்ல. லவ் பண்ணிட்டு இல்லைன்னா ஓகே லவ்னே வச்சுக்கலாம். லவ் பண்ணுறவங்க வந்து வேற ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் வரும் சிலவங்களுக்கு. சிலவங்க வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மாமியார்மார்களை நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மகன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு எப்போ தெரிய வருதோ அப்போ இவங்களுக்கு அந்த பொசசிவ்னஸ் ஆரம்பிச்சிடும். ஒரு எப்படியாவது குட்டையை குழப்பி விடணும், எப்படியாவது வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே கலகத்தை உண்டாக்கி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து வெளியில் வந்து ரொம்ப வந்து ஏதோ நல்லது பண்ண வர்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் வந்து உள்ளே வந்து கலகத்தை தான் உண்டாக்கி வைப்பாங்க. அவங்களுக்கே தெரியணும், நம்ம ஒரு கலகத்தை உண்டாக்கி வச்சா வந்து அது யாரை அஃபெக்ட் பண்ணோம், பையனை தான் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவன் எப்படியாவது கஷ்டப்படணும் அதுதான். பட் அந்த குடும்பம் வந்து ம், அதுக்கப்புறம் கஷ்டப்படுமே, என் பையன் கஷ்டப்படும் அப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு சின்ன தீப்புரையை தான் போட்டு விடுவாங்க. போட்டு 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 அதை வந்து பெருசாக்கி ஊதி பெருசாக்கி அதுக்கு மேலே 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 பிரச்சனையை கொண்டு வந்து பூகம்பமே உண்டாக்குவாங்க. இதுதான் நம்ம மாமியாரோட வேலை. எனிவே தேங்க்யூ அண்ட் டேக் கேர். அடுத்த ஒரு விஷயத்தோட வரேன். அண்ட் கீப் ஆன் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. பை பை.